முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. பாடுகள் வேதனைகள் முடிந்தது. பிசாசின் போராட்டங்கள் முடிந்தது. மனிதரின் துன்புறுத்தல்கள் முடிந்தது. இயேசு உலகில் வந்த நோக்கம் முடிந்தது. தேவனின் ரட்சிப்பின் செயல் திட்டம் நிறைவேறியது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமத்தில் இருந்து ஸ்திரீயின் வித்து வரக்கூடாது என்பதற்காக ஆபேலை கொன்று இன்னும் எத்தனையோ பேரை அழித்த சத்ரு, அவர் சிலுவையில் இந்த வார்த்தை சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக எத்தனையோ தந்திரங்களை செய்த சாத்தான், அவர் அந்த வார்த்தைகளை சொல்லிய மாத்திரத்தில் நடுங்க ஆரம்பித்தான். நரகமே குலுங்க ஆரம்பித்தது. மனுக்குலத்தின் மீட்பு ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் சிலுவையில் அறையும் என்று கூச்சலிட்ட யூதர்களும் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவுடன் நினைத்திருக்கலாம், அவரை சிலுவையில் அறைந்து விட்டோம், எல்லாம் முடிந்தது என்று. ஆனால் கிறிஸ்துவின் வாயிலிருந்து அந்த வார்த்தை முடிந்தது என்று சொல்லும் வரை எதுவும் முடியவில்லை. சத்ரு நினைத்திருக்கலாம், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கிறிஸ்து கதறிய போது, அவ்வளவுதான், கிறிஸ்து முடிந்து விட்டார், அவரை சாகடித்து விட்டோம், எல்லாம் முடிந்தது என்று. ஆனால் கிறிஸ்துவின் வாயிலிருந்து அந்த வார்த்தை முடிந்தது என்று சொல்லும் வரை எதுவும் முடியவில்லை. கிறிஸ்து மரித்து உயிர்த்து பரலோகத்திற்கு சென்றபோது வெறுங்கையாக போகவில்லை. தம் பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்ட, இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று கிறிஸ்து சொன்ன அந்த மனம் திரும்பிய ரட்சிக்கப்பட்ட கல்லனோடு சென்றிருப்பார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் வாயிலிருந்து அந்த வார்த்தை முடிந்தது என்று சொல்லும் வரை எதுவும் முடியவில்லை. உலக தோற்றத்திற்கு முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் மூலம் உலக தோற்றத்திற்கு முன்பே பிதாவானவர் தீர்மானித்திருந்த மீட்பின் திட்டம் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த வார்த்தையாகிய முடிந்தது என்றது மூலம் நிறைவேறிற்று. உலக மீட்பிற்காக குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டதன் மூலம் அதன் விலை கிரயம் செலுத்தப்பட்டதாகிவிட்டது. சிலுவையில் கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் மூலம் உலக மீட்பு ஆரம்பித்ததாகிவிட்டது. பிசாசின் ராஜ்யம் முடிவடைந்து விட்டது. பிரியமானவர்களே, கிறிஸ்து சிலுவையில் சொன்ன அந்த 6ஆம் வார்த்தை மிகவும் முக்கியமானது. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் தீர்க்கதரிசிகள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், உலகத்தின் மீட்பு எல்லாமே அவர் சொன்ன இந்த வார்த்தையில் அடங்கிவிட்டது. உலக மீட்பு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரின் மீட்பிற்காகத்தான் கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒருவேளை நாம் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இந்த வேளையில் தானே கிறிஸ்துவின் இரத்தம் சுத்திகரிக்கட்டும். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்ற வார்த்தையின்படி கிறிஸ்துவை நம் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவோம். கிறிஸ்து சிந்தின இரத்தத்தை வீணென்று எண்ணாதபடி, அவர் முடிந்ததென்று சொன்னதை நாம் விளக்காதபடி, வசனத்தின்படி அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்வோம். நமக்காக அவர் சிலுவையில் தம் இரத்தத்தை கிரயமாக செலுத்தி நம்மை மீட்டு கொண்டார். ஆமேன். அல்லேலூயா.